திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகன் வந்து பார்த்தோம்னா அவங்க தனக்கு நடந்த அந்த கல்யாண ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ காவேரி அங்கே வராங்க. காவேரியோட சத்தம் கெட்டதுமே மகன் வந்து அந்த ஃபோட்டோ ஒழிச்சு வச்சுருந்தா காவேரி பார்த்துருந்தாங்க. என்னது நம்ம வந்ததுமே எதையோ மறைச்சி வச்சு மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி வந்து மகட்ட கேட்குறாங்க. என்ன மகா எதை மறைச்சி வச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கும்போது கிச்சனில் நிறைய வேலை கிடக்குது, சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் அப்போ மகாவும் போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மகாவுக்கு வந்து அவங்க என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லவும் அப்போ மகாவும் வந்து அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. மகா வந்து கிச்சனில் சமையல் வேலையை தொடங்கினதுமே உடனே காவேரி பார்க்குறாங்க. மகா இங்கே தான் இருக்குதா, அவள் எதையோ ஒழிச்சு வச்சா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போனதுமே அவங்க பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடந்த அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே காவேரி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மகாவை கிச்சன்லேருந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க வா அப்படின்னு சொல்லவும் உடனே மகாவை எங்கக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிறைய வேலை இருக்குது, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும் போது நீ வேலை செஞ்ச லட்சணம்லாம் போகிற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. என்னன்னு தெரியலையே காவேரிக்கு எவ்வளோ கோவமாக நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகா பயத்தோடய வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கையில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க காட்டவும் இதை கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்காத மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது மகாவை போட்டு காவேரி அடிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ திருவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டிலே வந்திருப்ப அப்படிங்கும்போது அப்போ மகா சொல்கிறாங்க, ஐயோ அக்கா உங்கள் கையில் எப்படி இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு இந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிதுன்னு கேட்டுட்டு இருக்காத, உனக்கு திருவுக்கு எந்த சூழ்நிலை கல்யாணம் நடந்துச்சுது, அப்போ ஆக மொத்தத்தில் வந்து உன் புருஷன் வந்து திருவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ நீ போய் சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறியா, அப்போ திருவை நீ பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. திவ்யா உன் மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சிருக்கிறா, அவளுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, உன் கழுத்தில் எப்படி திரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போ என்னென்னா திவ்யா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மகா வந்து சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிறது கேளுங்க, அவர் ஒன்று என் கழுத்தில் இஷ்டப்பட்டு தாலி கட்டலை, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும்போது இல்லை நீ ஏதோ வந்து உன் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இப்போவும் போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது ஐயோ நீங்கள் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும் போதே நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் சொல்கிறது கேளுங்க, அவர் ஒன்று என் கழுத்தில் இஷ்டப்பட்டு தாலி கட்டலை, என்ன ஒரு சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டினார் அப்படிங்கவும் உடனே வந்து காவேரி பார்க்குறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே வந்து மகா ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை சொல்கிறாங்க. கஜேந்திரன் வந்து என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இருந்தார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக திரு வந்து என் கழுத்தில் தாலி கட்டினார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே காவேரிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மகா சொன்னது கேட்டதுமே அவங்களுக்கு மகா மேலே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ காவேரி சொல்கிறாங்க, என்ன மகா சொல்லிட்டு இருக்கிற, இந்த மாதிரிக்கு சூழ்நிலையில் உனக்கு கழுத்தில் அவன் தாலி கட்டி இருக்கிறான், இப்போ என்னென்னா அவன் திவ்யாவுக்கும் அவனுக்கு கல்யாணம் நடத்துறதுக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ ஆக மொத்தத்தில் வந்து அம்பிகா சொன்னது எல்லாமே உண்மைதானா, சாமியார் வந்து திருவுக்கும் உனக்கும் 60 நாளுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாங்களா, அப்போ அது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மகா வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, அப்போ ஆக மொத்தத்தில் வந்து திரு உன் கழுத்துலேயும் கல்யாணம் தாலி கட்டி இருக்கிறான், அதே மாதிரிக்கு திவ்யாவுக்கும் வந்து அவன் தாலி கட்ட போகிறான், அப்போ இதுக்கு என்னதான் வழி, அப்போ உன்னுடைய வாழ்க்கை எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகா சொல்கிறாங்க, திருவுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்தது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான், மற்றபடி வந்து திரு மனசில் திவ்யா தான் இருக்கிறாங்க, திவ்யா அக்காவும் திருவும் ரொம்பவே நல்லவங்க, என்ன ஒரு சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாதே தவிர மற்றபடி என் வேலை விருப்பப்பட்டு அவர் தாலி கட்டல, இந்த வீட்டில் நான் வந்ததுக்கப்புறமா அவரை நான் பார்க்கவே இல்லாமல் தான் இருந்தேன், ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவரை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டோடு போகிறதுக்காக நானும் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணினேன், ஆனால் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரிக்கு ஒரு சூழ்நிலையாகவே அமைஞ்சு போச்சுது, ஆனால் திரு வந்து என்ன இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே காவேரி வந்து அப்படியே மகாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க கண் கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு உன்னை புரிஞ்சுக்காம நான் உன்னை போட்டு அடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இப்போ திவ்யாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அப்போ உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க என்னுடைய வாழ்க்கை பற்றி எனக்கு கவலை கிடையாது, திவ்யா அக்காவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும், அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அது மட்டும் இல்லாமல் 18 நாள் வந்து பூஜை
பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் பூஜை பண்ணிட்டேன், இன்னும் மிச்சம் இருக்கிற 17 நாள் பூஜை பண்ணினதுக்கு அப்புறமா கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு குணமடைஞ்சிருவாரு. அதுக்கப்புறமா திவ்யா அக்காவுக்கும் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு நான் போயிருவேன். அவர் வாழ்க்கையில நான் என்னைக்குமே நான் தலையிட மாட்டேன். திவ்யா அக்காவுக்கு நான் என்னைக்குமே அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அதனால அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டை விட்டு நான் போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில எப்பவுமே நான் தலையிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றியும் இந்த ஃபோட்டோ பற்றியும் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. முக்கியமாக அம்பிகாமாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியவே கூடாது. ஏன்னா சாமியார் சொன்னதுக்கப்புறமா அம்பிகாமா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு அவர் சொன்னதுலேருந்து அவங்க ரொம்பவே குழப்பமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்போ அவருடைய உயிரை காப்பாற்றணும், அதுக்காக நான் அந்த பூஜையெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தயவு செய்து நீங்கள் வந்து என்னை காட்டி கொடுத்துடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லவும், அப்போ காவேரி உடனே வந்து மகாவை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. மகா, உண்மையிலே சொல்கிறேன், உன் இடத்துல வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரிக்கு வந்து அவள் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டா. ஆனால் நீ இந்த அளவுக்கு நீ ரொம்ப நல்லவளாக இருக்கிறீ அப்படிங்கும்போது அது எனக்கு தெரியாது. ஆனால் திவ்யா அக்காவும் திரும்பவும் ரொம்பவே நல்லவங்க. அவங்க 2 பேரும் தான் ஒன்று சேரணும். ஏன்னா அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே வந்து காவேரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. தயவுசெய்து அந்த ஃபோட்டோவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மகாவை புரிஞ்சுக்காம நம்மளால் அடிச்சிட்டோமே. அது மட்டும் இல்லாமல் மகா வந்து இந்த வீட்டை விட்டு போகணும், திருவோட வாழ்க்கையிலையும் திவ்யாவோட வாழ்க்கையிலும் தலையிடக்கூடாதுன்னு அவள் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவில் இருக்கிறா. அவளை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் திரு வந்து மகா கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான். அதனால யாரு மேலுமே தப்பு கிடையாது. ஆனால் திவ்யாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா மகாவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிருமே. இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் வந்து இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.